சுவையான எறா பிரியாணி எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. பிரியாணி செய்யறதுக்கு பாஸ்மதி அரிசி ஒரு டம்ளர் எடுத்து 1/2 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுலாம். ஒரு ஸ்பூன் நெய். எண்ணெய் காஞ்சிடும். 3 பட்டை, 3 கிராம்பு, 2 ஏலக்காய், 1 இலை, 2 வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். கொஞ்சம் உப்பு போட்டுக்கங்க, அப்போ தான் வதங்கும் நல்லா. வெங்காயம் வதங்கிறதுக்குள்ளே ஒரு பேஸ்ட் அரைச்சிக்கலாம். 10 பல் பூண்டு, 4 பீஸ் இஞ்சி, ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சமாக மல்லி இலை, இதெல்லாம் ஒரு பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுது. நம்ம அரைச்ச பேஸ்ட்டை போட்டுக்குவோம். போட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். வதங்கிடுச்சு, பச்சை வாசனை போயிடுச்சு. ஒரு பச்சை மிளகாய் போட்டுக்குவோம். இப்போ நல்லா வதங்கிடுச்சு, தக்காளி போட்டுக்குவோம். நல்லா தக்காளி வதங்கணும். வதங்கிடுச்சு, இது கூட மசாலா போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் சில்லி பவுடர், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, காஷ்மீர் சில்லி பவுடர் 1/2 ஸ்பூன், இது கலருக்கு கொடுக்கும். 1 சிட்டிகை மஞ்சள் தூள். இது எல்லாத்தையும் இப்போ நல்லா வதக்கிக்கலாம். 1/2 ஸ்பூன் தயிர். இது எல்லாத்தையும் எண்ணெய் பிரிஞ்ச அளவுக்கு வதக்கணும். இப்போ ஒரு கைப்பிடி புதினா போடுங்க. போட்டு நல்லா கிளறி விடுங்க. நல்லா வதங்கிடுச்சு. இது கூட 200 கிராம் எறா போட்டுங்க. இப்போ நல்லா கிளறி விடுங்க. இது நல்லா தொக்கு பதத்து வர வரைக்கும் கிளறி விடணும். நல்லா தொக்கு பதத்து வந்துடுச்சு. 1 கிளாஸு பாஸ்மதி அரிசி எடுத்துக்கிறோம். 1/2 கிளாஸ் தண்ணி எடுத்துக்கலாம். அதில் இதை தண்ணி விட்டு கிளறி விடுங்க. நல்லா கொதிச்செடுத்து கொதித்த உடனே நம்ம அந்த அரிசியை போடுவோம். இப்போ நல்லா கிளறிக்கலாம். அரிசி உடஞ்சிடும், கொஞ்சம் பொறுமையாக கிளறுங்க. இப்போ உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்குங்க. உப்பு எப்போ இருக்கிறதோட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டுக்குங்க, அப்போ தான் அரிசியில் ஊறும். இப்போ மல்லி இலை போட்டுக்குங்க. கூட 1/4 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். அவ்வளோதான். மூடிட்டு 2 விசில் வச்சு 2 விசில் வரட்டுன்னு எடுத்துக்கலாம். 2 விசில் வந்துட்டு ஸ்டீம் இறங்கி போச்சு. குக்கர் திறந்துக்கலாம். இறால் பிரியாணி ரெடி.